ஆயத்தப்படுத்தாமல் போய்விட்டார்களே. கண்கள் மகிமையில் கர்த்தாவே காத்திர நீத்திர பக்தாவே கண்கள் மகிமையில் கர்த்தாவே காத்திர நீத்திர பக்தாவே எம்மை காண வந்தாரே நமாவோ காண வந்தாரே எம்மை காண வந்தாரே நமாவோ காண வந்தாரே கருணாகரதேவே ஆனந்த ஞான ஸ்வரூபா ஆனந்த ஞான ஸ்வரூபா நமோ ஆனந்த ஞான ஸ்வரூபா ஆனந்த ஞான ஸ்வரூபா நமோ ஆனந்த ஞான ஸ்வரூபா. ஆகவேதான் அவர்கள் புத்தியற்றவர்கள். இந்த எண்ணெய் இருக்கும் பொழுதே மணவாளன் வந்து விடுவார், இதற்கு மேலே எங்களுக்கு எண்ணெய் தேவைப்படாது, போதும் என்கின்ற எண்ணத்தோடு அவர்கள் காணப்பட்டார்கள். ஆகவே அவர்கள் புத்தியற்றவர்கள். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். வேதம் சொல்லுதுகளே, போதும் என்கின்ற மனம் இருக்கணும். அது ஒரு நல்ல சுவாபம் தானுங்களே. இந்த மக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மனநிலை தானே காணப்பட்டது, மனப்பான்மை தானே இருந்தது. போதும் என்கின்ற மனநிலையோடு தானே அவர்கள் காணப்பட்டார்கள். அப்படி இருக்க அவர்களை ஏன் புத்தியற்றவர்கள் சொல்லணும் நம்ம நினைக்கிறோமா? பிரியமானவர்களே, எதுல போதும் எதுல வேண்டும், இந்த அறிவு நமக்கு தேவையா? போதும் என்று வாழ வேண்டிய காரியத்துல மனுஷன் என்ன செய்யறான்? வேணும்னு வாழறான். இது போதாதப்பா, இன்னும் வேணும். வேண்டும் என்று வாழ வேண்டிய காரியங்களிலே மனுஷன் எப்படி வாழ்றான் தெரியுமா? போதும், இது போதையா, இதுக்கு மேலையா தேவை.
இன்னைக்கு எதுல போதனம் வாழணும் தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு கொடுத்த நீர் எனக்கு அருளின நன்மைகள், ஆசீர்வாதங்கள், எனக்கு கொடுத்த அந்தஸ்து, எனக்கு கொடுத்த ஆஸ்தி, எனக்கு கொடுத்த ஐஸ்வர்யம் எல்லாம் போதையா. எனக்கு கொடுத்த ஒரு வீடு போதையா. உலக பிரகாரமான நலன்கள் இவைகளெல்லாம் போதும் போதும். பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை சொல்றேன். என்னடா இது வித்தியாசமான போதனையா இருக்குதே. இன்றைக்கு வள உபதேசம் மிகுந்து வருகிற காலத்துல ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவரிடத்துல கேளு. ஒரு வீடு இருந்தா போதாது 2 வீடு கொடுப்பாரு, ஒரு கார் இருந்தா போதாது 2 கார் கொடுப்பாருன்னு சொல்லுகிற இந்த காலகட்டத்துல இப்படி இந்த மனுஷன் ஒரு உபதேசத்தை பேசுறாரு. இதை ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு நினைக்கிறீங்களா? ஒரு காரியத்தை சொல்றேன், நல்ல கவனிங்க. எதையுமே நான் வேதத்துக்கு அப்பாற்பட்டு பேசுகிற மனுஷன் கிடையாது ஐயா. நான் பேசுகிற அத்தனை காரியமும் வேதத்தின் அடிப்படையிலே தான் நான் பேசுகிறேன். நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொள்ளுகிற ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நான் போதும் என்று சொன்னாலும் அவர் நிறுத்த போகிறதில்லை. நல்லா கவனிங்க. நான் வேண்டான்னு சொன்னாலும் அவர் நிறுத்த போகிறது இல்லையா. என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிற ஆண்டவர், தீர்மானித்திருக்கிற கர்த்தர் என்னை நிச்சயமாய் அவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஆனால் என்னுடைய மனநிலை எப்படி காணப்பட வேண்டும், அதை தான் சொல்றேன். வேதம் என்ன சொல்லுது? போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி தாயா நமக்கு மிகுந்த ஆதாயம். பவுலோட ஒரு இடத்துல சொல்றாருங்க, நான் எல்லா நிலையிலும் மனரம்யமாய் வாழ கற்றுக்கொண்டேன். எவ்வளவு அழகான வசனம் பாருங்க. மனரம்யம், திருப்தி அடைந்த ஒரு வாழ்க்கை, திருப்தி அடைந்த ஒரு வாழ்க்கை. இதற்கு வேதத்துல சூனேமியாள் ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டுங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல அவளை குறித்து வாசிக்கிறோம். தீர்க்கதரிசியாகிய எலிசா கேயாசி தன் வேலைக்காரனை பார்த்து சூனேமியாள் இடத்துல கேட்க சொல்றான், எம்மா நீ இப்படியா எங்களை நல்ல விதமாய் விசாரித்து வருகிறாயே, கவனித்து வருகிறாயே, ராஜாவினிடத்திலாவது சேனாதிபதியினிடத்திலாவது உனக்காக பேச வேண்டிய காரியம் ஏதாவது இருக்குதா? வாசிங்க ஐயா. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாதிபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ, உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவன் என் ஜனத்தின் நடுவே, சூரியன் என்ன சொல்றா? என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றால். சுகமாய் குடியிருக்கிறேன் என்றான். எம்மா சூரியன்